வணக்கம். யோசிச்சு பாருங்களேன். ஒரு தெய்வம் பல வருஷமா பூமிக்கு அடியில ஒரு ரகசிய அறையில இருந்துட்டு, குறிப்பிட்ட சில நாட்களுக்கு மட்டும் வெளிய வந்து தரிசனம் கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு அரிய அதிசயமான நிகழ்வ பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு கடவுள பாக்கறதுக்கு 12 வருஷம் காத்திருக்கணும்னா எப்படி இருக்கும்? அதுவும் தரிசனம் வெறும் 10 நாள் தான். அந்த நிகழ்வோட அருமையும் மகத்துவமும் எவ்ளோ பெருசா இருக்கும் இல்லையா? வாங்க அந்த அரிய தரிசனத்துக்கு பின்னாடி இருக்கிற ரகசியங்களை நாம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இத்தனை வருஷமா பாதாள அறையில காத்திருக்கிற அந்த கடவுள் யாரு, எங்க இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த பத்தி பார்க்கலாம். கும்பகோணத்துல ஒரு கோயில் இருக்கு. அங்க பூமிக்கு அடியில இருக்கிற ஒரு பாதாள அறைக்குள்ள அத்திமரத்தால செய்யப்பட்ட ஒரு ரொம்பவே விசேஷமான தெய்வம் பல வருஷமா ரொம்ப ரகசியமா பாதுகாக்கப்பட்டு வருது. சோ அந்த கோயில் பேரு தான் வரதராஜ பெருமாள் கோயில். 1739லயே கட்டப்பட்டிருக்கு. எவ்ளோ பழமையானது பாருங்க. இங்க இருக்கிற அந்த தெய்வத்தோட பேர் தான் அத்திவரதர். பேர்ல இருக்கிற மாதிரியே இது முழுக்க முழுக்க அத்திமரத்தால செய்யப்பட்டது. இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதோட உயரம் வெறும் 1.5 அடிதான். இப்போ அத்திவரதர்னு சொன்ன உடனே நம்மள பலருக்கும் ஒரு குழப்பம் வரும். முதல்ல அதை தெளிவுபடுத்திக்கலாம். அப்போதான் இந்த கும்பகோணம் அத்திவரதரோட தனித்துவம் நமக்கு முழுசா புரியும். ஆமா, நீங்க நினைக்கிறது சரிதான். நாம எல்லாருமே காஞ்சிபுரம் அத்திவரதர் பத்தி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அது வேற, இது வேற. இந்த ஒப்பீட்ட பாருங்க. காஞ்சிபுரத்துல 40 வருஷத்துக்கு ஒரு தடவை 48 நாட்கள் தரிசனம். ஆனா நாம இப்ப பேசிட்டு இருக்கிற கும்பகோணத்துல 12 வருஷத்துக்கு ஒரு முறை வெறும் 10 நாள் தான். இதுதான் இதோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி. இந்த நிகழ்வு உண்மையிலே எவ்வளவு அரிதானது, எவ்வளவு அபூர்வமானதுன்னு புரிஞ்சுக்க நாம அதோட வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். இந்த டைம்லைனை பாருங்களேன். கும்பகோண அத்திவரதரோட முதல் தரிசனம் 1915ல பதிவாகிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மிக நீண்ட நம்பவே முடியாத ஒரு இடைவெளிக்கு பிறகு 2013ல தான் மறுபடியும் தரிசனம் கொடுத்திருக்கார். இப்போ அந்த 12 வருஷ சுழற்சிப்படி அடுத்தது 2026ல வரப்போகுது. ஆமாங்க, நீங்க பாக்குறது சரிதான். 98 வருஷம். முதல் தரிசனத்துக்கும் 2வது தரிசனத்துக்கும் நடுவுல கிட்டத்தட்ட 100 வருஷ இடைவெளி. யோசிச்சு பாருங்க. ஒரு தலைமுறையே பார்க்க முடியாத ஒரு பெரிய அதிசயமா இது இருந்திருக்கு. சரி, அப்படி அந்த புனிதமான 10 நாள்ல என்னென்னலாம் நடக்கும்? அதாவது மார்ச் 1லிருந்து 10/2026 வரைக்கும் கோவில்ல என்ன விசேஷங்கள்னு இப்ப பார்க்கலாம். இந்த 10 நாளும் அத்திவரதர் மட்டும் தனியா காட்சி தரமாட்டார். அவரோட கூடவே ஸ்ரீதேவி, பூதேவி தாயாரும் சேர்ந்த அருள் பாலிப்பாங்க. இது உண்மையிலேயே ரொம்ப விசேஷமான ஒரு தெய்வீக காட்சி. தரிசனம் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தை மறக்காம குறிச்சு வச்சுக்கோங்க. தினமும் காலையில 8 மணிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும், அப்புறம் ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு சாயங்காலம் 5 மணிலிருந்து இரவு 8:30 மணி வரைக்கும் தரிசனம் கிடைக்கும். இது வெறும் தரிசனம் மட்டும் இல்லைங்க. இந்த 10 நாட்களும் அத்திவரதருக்கு தைல காப்பு, அதாவது எண்ணெய் காப்பு, அப்புறம் விதவிதமான பூக்களால புஷ்ப சேவை, ஊஞ்சல் சேவைன்னு பல சிறப்பு வழிபாடுகளும் பூஜைகளும் நடக்கும். ஏன் இத்தனை 1000 பேர், ஏன் லட்சக்கணக்கான மக்கள் இந்த அரிய நிகழ்வுக்காக இவ்ளோ ஆவலோட காத்துட்டு இருக்காங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த நம்பிக்கை என்ன? இந்த தரிசனத்தோட மையமான நம்பிக்கை இதுதாங்க. அத்திவரதர மனசார தரிசனம் செஞ்சா நம்ம மனசுல நினைக்கிற நல்ல காரியங்கள் எல்லாமே நிச்சயமா கைகூடும்னு பக்தர்கள் ஆழமா நம்புறாங்க. தரிசனம்னா சும்மா கண்ணால பாக்குறது கிடையாது. அது ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவம். இந்த புனிதமான பார்வை ஒருத்தரோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா தோஷங்களையும், அதாவது குறைகளையும் நீக்கி ஏன் முன்ஜென்ம பாவங்கள்ல இருந்து கூட விடுதலை கொடுக்கும்னு ஒரு வலுவான நம்பிக்கை இருக்கு. சரி, கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கிற இந்த அதிசய தரிசனத்துக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா நீங்க அத்திவரதர்கிட்ட என்ன வரம் கேட்பீங்க? யோசிச்சு பாருங்க.